Taste the Daily. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமானப்படையின் தேஜஸ்வி, ரஃபேல், சுகாய், சூரிய கிரகன், துருவ் ஹெலிகாப்டரின் சுட்டு சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் இன்று காலையிலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள், ஹெலிகாப்டருடைய சாகச நிகழ்வு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 8ஆம் தேதி அதனுடைய இறுதி நிகழ்ச்சி இந்த தாம்பரம் விமானப்படை தளத்திலே நிகழவிருக்கிறது. கடந்த 3 தினங்களாக சென்னை மெரினா கடற்கரையிலே இந்த சாகச நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. நாளைய தினம் மெரினா கடற்கரையில் இறுதி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சுமார் 15 லட்சம் மக்கள் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறையான போக்குவரத்து வசதிகள், அதே போன்று குடிநீர், அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய கழிப்பிடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பார்வையாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரை ஏராளமான மக்கள் கூடியதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு, அதே போன்று கழிப்பறைகள் வசதி இல்லாத, குடிநீர் வசதி இல்லாத ஒரு அவலநிலைக்கு இருந்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று நாம் தற்போது சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திலே இருக்கிறோம். இன்று காலையிலிருந்து தேஜஸ்வி, அதே போன்று ரஃபேல், டகோட்டா போன்ற சூரியகிரண் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களுடைய சாகச நிகழ்வு நடைபெற்றது. சூரியகிரண் 9 விமானங்கள் கூட்டாக வந்து தனித்தனியாக வானில் பிளந்து கொண்டு செல்வது, ரஃபேல் போன்ற போர் விமானங்கள் வானிலே வட்டமடித்து கொண்டு வானை பிளந்து கொண்டு வானிலிருந்து குண்டு மழை பெய்த அந்த சாகச காட்சிகள் என்பது காண்போரை வியக்க வைக்கக்கூடிய வகையிலே இருந்தது. இந்த நிகழ்வானது தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு, மிகப்பெரிய ஒரு பார்வையாளர்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. விமானப்படையினுடைய அவருடைய சாகசங்கள், அவருடைய போர் திறமைகள், பேரிடர் காலங்களில், குறிப்பாக மழை, புயல், வெள்ளம் போன்ற அந்த பேரிடர் காலங்களிலே அவர்கள் எப்படியெல்லாம் மீட்பு பணிகளில் ஈடுபடுகிறார்கள், போர்க்காலங்களில் எப்படியெல்லாம் அவர் போர் உத்திகளை, தந்திரங்களை கையாளுகிறார்கள் போன்ற பல்வேறு சாகச நிகழ்வுகள் இன்றைக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு 92ஆம் ஆண்டு இந்த விமானப்படையினுடைய தினம் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய முக்கிய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக குமாரசாமியுடன் ஜெயக்குமார்.